என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தை, இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் தருகின்ற வெற்றி வரத்தினை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை, உனக்கு இன்று பல விஷயங்களில் மிக பெரிய வெற்றியினை உன் வராகி நான் கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அதிசய மாற்றம் நடக்கப் போகின்றது. நீ எந்த ஒரு செயலையும் இன்று செய்ய தொடங்கும் முன்பாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். அவள் நமக்கு ஆசிகளை வழங்குவாள். நாம் செய்கின்ற செயலில் நமக்கு உறுதுணையாக நிற்பாள் என்பதை மட்டும் மனதில் தெளிவில் கொண்டு விட்டு அதன் பிறகு நீ அந்த செயலை செய்ய தொடங்கினால் போதும். என் தங்கமே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்று நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தொடங்குவதற்கு முன்பாக 1000 முறை யோசிக்கலாம். தொடங்கிவிட்ட பிறகு அதன் வெற்றியை நோக்கி மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ தேங்கி நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் உனக்கு உத்வேகத்தை கொடுப்பது உன் வராகி நான் அல்லவா? உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ எந்த இடத்தில் தேங்கி நிற்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவன் அந்த இலக்கை அடைந்துவிட்டு சென்று விடுவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் இப்படித்தான் பல நேரங்களில் நாம் தயங்கி நிற்பதனால் நமக்கு பின்னால் செல்கின்றவர்கள் முன்னேறி சென்று விடுகின்றார்கள். இனிமேலாவது வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி புரிந்து கொண்டு உன்னுடைய சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, யோசிப்பது மிகவும் முக்கியம். அது எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்பு என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனை எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். யாரையும் உதவிக்கு நாடாமல் என் பிள்ளை, உன்னால் முடியும் என்று நீ முழுமையாக நம்பு. எந்த ஒரு செயலுக்குமே துணைக்கு ஆளை தேடுகின்றோமே தவிர இது துணை இல்லாமல் நாம் தனியாக முடிக்க முடியுமா என்று ஒரு பொழுதும் சிந்திப்பது கிடையாது. யாருடைய துணையும் இல்லாது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்பொழுது நீ செய்கின்ற செயல் எல்லோரையும் உன்னை தேடி வர வைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, யார் உனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதனை உன்னால் சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? யார் உன்னோடு நல்லபடியாக இருப்பார்கள், யார் எந்த நேரத்தில் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை முதலில் ஆராய்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டு, யார் உடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை இதை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உனக்கு பதிலாக வேறு யாரும் வாழப்போவது கிடையாது. பல முறை நீ சிந்தித்திருப்பாய். பெரிய வீட்டில் இருப்பவர்களை பார்த்து நாம் அவர்களாக பிறந்திருக்க மாட்டோமா? நாம் அவர்களாக பிறந்திருந்தால் இந்த சந்தோஷம் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்குமே என்று. என் தங்கமே, அவர்களாக பிறந்திருந்தால் அப்பொழுது என்ன நினைத்திருப்பாய் தெரியுமா? நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாமே, இது எவ்வளவோ பரவாயில்லையே என்று நீ நினைத்திருப்பாய். ஏன் தெரியுமா? அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று தெரியும். யாருக்கும் தன்னிடத்தில் இருப்பது பெரிதாக தெரிவதில்லை. தன்னை விட மற்றவன் சந்தோஷமாக இருக்கிறானே என்பதைத்தான் பார்க்கின்றார்கள். என் தங்கமே, முதலில் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை கண்டு ஏக்கம் கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையை உதாரணமாகத்தான் எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள், இதை வைத்திருக்கிறார்கள், நாமும் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று சிந்திக்காமல் நாம் நிச்சயமாக நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும். என் தங்கமே, சில ஏமாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் இருந்தது உண்மைதான். சில துரோகங்களை நீ கடந்து வந்ததும் உண்மைதான்.
ஆனால் இனிமேல் எந்த துரோகமும் எந்த ஏமாற்றங்களும் உன்னை நெருங்காதல்லவா? ஏனென்றால் நீ அதை எதிர்கொண்டு விட்டாய். இனிமேல் அவை உன்னை நெருங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பயப்படும். உன்னை நெருங்கினால் நிச்சயமாக அது உன் தாயானவள் இந்த வராகி என்னை நெருங்கியதற்கு சமம் என்பது அதற்கு புரிந்துவிட்டது. ஒரு முறை நீ கஷ்டப்பட்டதே அம்மாவிற்கு. இவையெல்லாம் இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் வரக்கூடாது என்கின்ற அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வர தூண்டிவிட்டது. இனிமேலும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, சோதனைகள் உனக்கு கொடுத்தவர்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் என்னவென்பதை நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் நான் அறிவேன் அல்லவா? எனக்கு தெரியும் அவர்கள் படுகின்ற பாடு என்னவென்று. என் பிள்ளை, அதனால் யாரை பற்றி நினைத்தும் வேதனைப்பட்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொள்ளாதே. உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. என் தங்கமே, இன்று உன்னை காயப்படுத்தி சென்றவர்கள் எல்லாம் அங்கே உன்னை விட்டு சென்றதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே உண்மையான அன்பு கிடைத்தும் அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் நிச்சயமாக நாளை உண்மையான அன்பிற்காக ஏங்கித்தான் போவார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்தாலும் அது அவர்களுக்கு கிடைத்து விடாது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா, எனக்கு வேண்டியதை நீ கொடு என்று. நான் உனக்கு வேண்டியதை மட்டுமல்ல, உனக்கு எது சரிபட்டு வரும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக கொடுப்பேன். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆன பிறகு அதில் எதையுமே உன் தாயானவள் நான் உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்துவிட மாட்டேன். நல்ல நேரத்தில் அம்மாவை சந்தித்திருக்கின்றாய். இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவாள் என்று நீ முழுமையாக நம்புகின்றாய். உன்னுடைய நம்பிக்கை இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும். என் பிள்ளை, எப்பேற்பட்ட நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. தளர்ச்சி என்பது உன்னை ஒட்டுமொத்தமாக அனைத்து செயல்களையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும். நாளை செய்யலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதே. இன்றே முடித்து விட வேண்டும். என் தங்கமே, நாளை என்று சொல்லும் பொழுதே அது உனக்கு தோல்வியை கொடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, விட்டு விடலாம் என்று சில விஷயங்களை நீ நினைக்கின்றாய். ஆனால் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்றுதான் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது என்பதனை நிச்சயமாக நான் உணர்ந்து கொள்வேன். என் தங்கமே, உன்னுடைய இந்த முயற்சி இந்த வராகி நான் ஒரு நாள் உனக்கு அதனை வெற்றியாக மாற்றி கொடுப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, பல உறவுகளை பற்றி புரிந்து கொண்ட உனக்கு உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீ எப்பொழுதும் மனம் வேதனை அடைகின்றாய். என் தங்கமே, யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உண்மையாகவே இந்த மனித மனம் மற்றவர்களை காயப்படுத்தும். ஆனால் தெய்வம் உன்னை ஒரு நாளும் காயப்படுத்தாது. தெய்வத்தை நாடி வருகின்ற என்னுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் அடைந்து விடுவாய். பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் செல்வது அவர்களுக்குத்தான் நஷ்டமே தவிர அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இறுதியாக அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை நன்றாக புரிந்து கொள். என் தங்கமே, யாரை நினைக்கும் பொழுது சட்டென்று உன்னுடைய கண்கள் கலங்குகின்றதோ, யாரை நினைக்கும் பொழுது உன்னுடைய மனது அந்த இடத்தில் தடுமாற்றம் அடைகின்றதோ, அவர்கள் உனக்கு உறவு கிடையாது, உன்னுடைய உயிர் என்பதனை நீ உணர்ந்து கொள். என் குழந்தை, யார் நமக்கு முக்கியம் என்பதனை உணராமல் சில நேரங்களில் தடுமாற்றம் அடைகின்றாயல்லவா? யாரை பற்றி நினைக்கும் பொழுது இந்த உணர்வுகள் எல்லாம் உனக்குள் வருகின்றதோ
அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மையான உறவுகள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான உறவை அடையாளம் கண்ட பிறகு இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்தவிதமான சோதனைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். எனக்கு இந்த தாயானவள் என்ன தருவாள் என்று கேட்கின்றாயல்லவா? நான் உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மையான உறவை அடையாளம் காட்டித் தருவேன். காலம் முழுவதும் உனக்கென்று சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பதற்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.